முரளியை செவிமடுக்கும் பயிற்சிகளில் சகோதரி அருணா அவர்களின் பகிர்வு இது. ஓம் சாந்தி. குட் மார்னிங். நான் இன்று மே மாதம் 26 முரளியை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இது ஒரு அவ்யக்த முரளி. இது டிசம்பர் மாதம் 23 1999 ஆண்டு கொடுக்கப்பட்டது. உங்களின் மூலம், உங்களுடைய முகத்தின் மூலமும் முங்களுடைய நடத்தையின் மூலமும் உங்களுடைய தேவதை வடிவத்தை காட்டுதல் என்பதுதான் இந்த முரளி. இது 2000ஆம் ஆண்டின் கடைசி முரளி. இது இப்பொழுதும் பொருத்தமாகத்தான் இருக்கின்றது. அவ்யக்த முரளி அவ்யக்த நிலையிலிருந்துதான் நாம் செவிமடுக்க வேண்டும் என்பதுடன் ஆரம்பிக்க விரும்புகிறேன். அவ்யக்த நிலை என்று சொன்னால் முழுமையான ஆத்ம உணர்வு நிலையில் இருந்து செவிமடுக்க வேண்டும். சுயமரியாதை நிலையிலிருந்து செவிமடுக்கப்பட வேண்டும். அது சம்பூர்ணமான பிரம்ம பாபா தான் எங்களுடன் பேசுகின்றார். அவருடைய நிலைக்கு நாங்கள் செல்ல வேண்டும். அவர் எங்களை இந்த நிலைக்கு அழைக்கின்றார். அவ்யக்த பாபா எப்படி பேசினார் என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். முழுமையாகவே அதிபதியாக இருந்து பேசுறது, முழுமையாகவே சுய அதிகாரியாக இருந்து பேசுதல். அவை பாபா எங்களையும் அந்த நிலைக்கு இழுக்கின்றார். முரளி ஒரு தியானத்தை போல இருக்க வேண்டும். அதனை செவிமடுக்கும் பொழுதும் அவ்வாறுதான் இருக்க வேண்டும். நான் பாபாட்ட இருந்துதான் இந்த ஞானத்தை கேட்டாலும் இதுவும் ஒரு சிறிய தியானம் போல இருக்க வேண்டும். அத்துடன் முரளியை நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒருமுகப்படுத்தி தியானத்திலே நாம் ஒருமுகப்படுத்தி கவனம் செலுத்துகின்றோம். அது மாதிரி இது இன்னத்தை நாம் இந்த முறையில் கேட்டாலும் அதை நாம் ஒருமுகப்படுத்தி கேட்க வேண்டும். அதை நாங்கள் அவ்யக்தன்னு சொல்லும் பொழுது அவ்யக்த நிலையிலாவிட்டால் எங்களுக்கு சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியாது. சாதாரணமான வார்த்தைகளாக மட்டும் அது வந்துவிடும். நாங்கள் முரளிக்கு முதல் தியானத்திலிருந்து எங்களை நாம் தயார்படுத்த வேண்டும். அதே நேரம் பாபா எங்களுடன் பேசும் பொழுதும் ஒரு சில பந்திகளிலே பாபா நிச்சயமாக எங்களுடைய சுயமரியாதை அதிகரித்து கொள்ளுவர். நாங்கள் யார், நாங்கள் எவ்வளவு மகத்தானவர்கள், எவ்வளவு மேன்மையானவர்கள், எதிர்காலத்திலும் அவ்வாறு மேன்மையானவர்கள் இருப்போம், என்ன வரப்போகின்றதோ அதற்காக பாபா எங்களை தயார்படுத்துவது போல் இருக்கின்றது. முரளின் இடையிலே பாபா சத்தியத்தை சொல்லுவார், பல விடயங்களை சொல்லுவார். அவர் சொல்லுவார், எங்களுடைய கவனீனத்தை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று. கவனீனம் இருந்தால் மாற்றம் இருக்க முடியாது. அப்ப சில பிள்ளைகள் சொல்றாங்களாம், பரவாயில்ல பெண்ண நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அப்ப பாபா சொல்றார், சரி பாப்பம் என்ன நடக்குதுண்டு. அப்ப எங்களுக்கு அப்படி சொல்லணும், சொல்ல உரிமை இருந்தா என்ன நடந்தாலும் பரவாயில்லைண்டு பாபாக்கு உரிமை இருக்குதானே. நாங்கள் பெரிய கட்டிக்காரர் நினைக்கின்றோம், ஆனா எங்களை விட பாபா கட்டிக்காரன். அது மட்டுமல்ல, பாபா நாங்கள் சொல்வதை நாங்கள் ஒரு நாளும் அதை சீர்தூக்கி பார்த்தெல்லாம் கணக்க யோசிச்சு கொண்டிருக்க கூடாது. பாபா சொல்வதை நாம் உணர வேண்டும். என்ன நடக்கின்றது, இல்லை அது இப்படி நடந்தது, இல்லை இது இப்படி நடந்தது அப்படிலாம் இருக்கக்கூடாது. பாபாவோட தொடர்பை நாம் அனுபவம் செய்யும் பொழுது நாங்கள் பாபா எங்களுக்கு
அரே எனக்கு என்ன தெரிகின்றது அல்லது என்னிடம் என்ன இருக்கின்றது என்பதை பாபா சொல்கின்றார் என்று நாங்கள் சாதாரணமாக கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். முரளியின் நடுவிலே பாபா எங்களுக்கு அந்த சத்தியத்தை கொடுக்கின்றார். உண்மை சரி. அத்துடன் பாபா என்ன சொல்லுவார், வீட்டு வேலையும் தருவார். நல்ல உணர்வு, தூய உணர்வுகள் நல்ல ஆசிகளை கொண்டிருக்கணும் எல்லாரிலே. உங்களால் அந்த அலௌகிகமான நிலையில் எந்த நேரம் இருக்க முடியுமா? எந்த நேரம் உங்களால் அலௌகிகமான பார்வை கொண்டிருக்க முடியுமா? எந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலையில இருந்தாலும் உங்களால் அப்படி கொண்டிருக்க முடியுமா? அவருக்கு பதில் தெரியாது என்பது இல்லை. பாபா எங்களை சோதித்து நாம் நிப்பாட்ட வேணும் என்று சொல்கின்றார். இப்போ யாராவது கெட்ட இல்லாத கெட்ட வார்த்தையால் உங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டா நீங்கள் இப்படித்தானே எனக்கு சொன்னீங்களா என்று நாங்கள் கேட்குறோம் இல்லையா? இப்போ அவை யோசித்து பார்க்கணும் இல்லை, நிப்பாட்டி தான் அப்படித்தான் நான் சொன்னேன் அண்டு. அது மாதிரி தான் பாபா உங்களுக்கு சொல்கிறார், நிப்பாட்டி சோதித்து பார்க்கும் பொழுது. இப்போ கேள்வியில் அதுக்காகத்தான் கொடுக்கப்படுகின்றது, எங்களை சோதித்து பார்ப்பதற்கு. அதற்கு இறுதியில் பாபா சொல்லுகின்றார், குழந்தைகளே, பிரம்ம பாபா உங்களுக்காக காத்திருக்கிறார். அவருக்கு சமனாக வருவதற்காக பார்த்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அவர் உங்களை விரும்புகின்றார். நீங்கள் பார்க்கலாம், பாபாவோட படங்கள் எல்லாம் பின்னால் இருக்கிறத பார்க்கலாம். பாபா திருப்பியுமே குழந்தைகள் எல்லாத்தையுமே உயர்த்தி விடுவதற்காக பார்க்கிறார். முரளியின் ஆரம்பத்திலே ரொம்ப அன்பா பேசுகின்றார், முரளியின் இறுதியிலே ரொம்ப அன்பா பேசுகின்றார். ஆனால் நிச்சயமா ஆசிரியர் வடிவத்தில் தான் பேசுகின்றார். எங்களை ஒன்றாக்கி சம்பூர்ணமாக அவன் விரும்புகின்றார். சாராம்சமாக சொல்லும் பொழுது அவை நாங்கள் முரளியை அன்புடனும் கவனத்துடன் செவியமெடுக்க வேண்டும். அதே நேரம் நாம் அதனை தைரியத்துடன் கடைபிடிக்க வேண்டும். நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் கடைபிடிக்க வேண்டும். மௌனத்துடனும் நிசப்தத்துடனும் அல்லது சலனமற்ற நிலையிலும் நாம் அதனை செவிமடுக்க வேண்டும். அதை செய்தோம் என்றால் இம்மலாய் நிச்சயமாக அதனை சமீபாடடைய செய்யக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது எங்களுடன் அது ஒன்று கலந்து சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு அது ஒன்றாக இருந்த மாதிரி உணர்வு ஏற்படும். நம் பாபாவுடன் நெருக்கமாக இருக்கின்ற உணர்வை கொண்டு வரும். அவை உங்களுக்கு நல்ல அற்புதமான நாளாக இது அமையட்டும் என்று சொல்லி, முரளியை சந்தோஷமாக நீங்கள் அனுபவம் செய்வீர்கள் என்று சொல்லி நான் முடிக்கின்றேன். ஓம் சாந்தி.